அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கியா. பதிவு எண் 613. தலைப்பு 5. உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ ஜனகர் பாசத்துடன் கண் கலங்கி ராமா, உன் கையில் தாமரை பூ தருவதற்காக வந்துள்ள தாமரை பூ போன்ற என் மகள் சீதையை உன்னிடம் தருகின்றேன், அறம் செய்து வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இயம் சீதா மாமா சுத சக தர்ம சரிதவ பிரதிக்ஷைனாம் பத்ரம் தேபாணி மக்ருணி ஸ்வர்வபாணி நா பதியுரத மகாயாகசய இவானு கதாசத இப்படின்னு. அதாவது இந்த மந்திரம் இப்பையும் வடநாட்டில் திருமணம் செய்யும்போது கண்டிப்பாக சொல்லப்படுது. அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும்போது அது அருந்ததியை போன்று கற்புக்கரசியாக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீதியை நிலைநாட்டி இல்லற வாழ்க்கையை காப்பதற்காக இந்த கல் போல உறுதியாக இரு. இதுதான் இதோட பொருள். கையை 2 வரம் தசரதன்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ இப்போ நான் 2 வரம் கேட்டல தாங்க அப்படின்னு சொல்லுவார். தசரதனும் அறம் காத்து சரின்னு சொல்லிடுவார். அப்போ ராமர் வனவாசத்துக்கு கிளம்பிடுவார். அப்போ தசரதன் அந்த துன்பம் தாங்க மாட்டாமல் இறந்து போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், கையை வசிஷ்டர் மூலமாக தூது அனுப்பி பரதனை வர சொல்லுவாங்க. அப்போ பரதன் வந்தோடனே அவர் இயல்பாகவே அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக தான் போவார். அவங்க அப்பா அங்கே இருங்க மாட்டாங்க. அப்போ அம்மாட்ட கேட்பார், எங்கம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி அவங்க இந்த பரதன்கிட்ட கையை எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் 2 வரம் கேட்டேன். அண்ணன் காடு செல்லணும், நீ நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரம் கேட்டேன். அந்த துன்பம் தாங்காமல் அப்பா இறந்துட்டாங்கிறத சொல்லுவாங்க. ஏமா நீ அப்படி பண்ணன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு உளைச்சலாகி அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணலான்னு சொல்லிட்டு போவார். அப்போ வசிஷ்டர் சொல்லிடுவார். வசிஷ்டரும் அறம் காத்து சொல்லிடுவார். அதாவது என்ன சொல்லிடுவார்னா, அவங்க அப்பா நீ பிள்ளை இல்லைன்னு உங்கள் கையை மனைவி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பரதனும் இதுக்கு ஏற்றுக்கிட்டு சரி நம்ம அண்ணனை எப்படினாவது நம்ம இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை தேடி போவார். போகிறப்போ குகனோட உதவியோடு போவாங்க. போனோடனே அவர் ராமர் காலில் விழுந்து அவர் அழுவார். பரதர் ராமரும் போன உடனே அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ சொல்லுவார், அப்பா இறந்துட்டாங்க. அப்போ ரொம்ப மனசு ரொம்ப கவலை இதுவாகி ரொம்ப அழுவாங்க. அழுதுட்டு சொல்லுவார், அண்ணா நீங்கள் வாங்க அரசாளணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராமர் சொல்லுவார், இல்லை அப்பா எனக்கு 14 வருடங்கள் வனவாசத்தில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் அதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் பரதனும் ராமரை எவ்வளோ ரொம்ப கெஞ்சி ரொம்ப பாசமாக கூப்பிட்டு பார்ப்பாரு. ஆனாலும் ராமர் அறம் காத்து வரமாட்டேன்னு சொல்லிடுவார். நீ 14 வருடங்கள் நீயே அரசாளு அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் இவர் ரொம்ப அண்ணா நான் ஒரு பாசத்தில் கேட்குறேன், நீ உன்னோட பாதுகையை கொடு, நான் அதை வச்சு நான் அரசாள்றேன் அப்படின்னு சொல்லுவார். இவரும் பாதுகையை கலட்டி கொடுப்பாரு. பரதன் பாதுகையை தலையாலே சுமந்துக்கிட்டு வருவார். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அப்போ வரையில் பரதன் சொல்லிட்டு வருவார், அண்ணா நீ 14 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் இது பண்ணால் கூட நான் இறந்துருவேன்னா நீ இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதே மாதிரி நீ உங்களை மாதிரி நான் அயோத்தியில் அரசாள மாட்டேன், அயோத்திக்கு பக்கத்தில் உள்ள நந்தி நகரத்தில் தான் நான் அரசு ஆள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வந்துட்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி நகரத்தில் இருந்து அரசாள்வார்.
இதில் வந்து ராமர் வந்து அறம் காத்து நிற்கிறாரு. ஒரு நிகழ்வு என்னவென்றால், சீத்தையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுவார்ல, அப்போ வந்து ராவணனோட தங்கச்சி, ராவணனோட மகன், மனைவி எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னொரோட மனைவியை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறது நல்லது இல்லை, நீ விட்டுருன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஜடாயு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாரோட பேச்சையுமே வந்து ராமர் கேட்க மாட்டார். அப்புறம் எல்லாரும் வந்து ராமரோட அறம் காத்து ராமரோட வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அதாவது நம்மளோட சொந்தங்கள் முக்கியமா இல்லை அறம் முக்கியமான்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து அறத்தின் வழியில் தான் இருக்க வேண்டும் என்று கம்பர் வர்ணிக்கின்றார். இந்த ராமாயணத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. நன்றி, வணக்கம்.